வெல்கம் டு மினி vlogs. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, வெங்காயம், தேங்காய் பால் 1 கப், 3 ஏலக்காய், 1 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, முந்திரி, கிஸ்மிஸ் பழம், பாஸ்மதி அரிசி, நெய். ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா காஞ்சோடனே தேங்காய் எண்ணெய் விட்டு இதில் எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவு நல்லா வதக்கிக்கிடுவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதில் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். சாதத்துக்கும் சேர்த்தாப்பில் இதிலேயே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் கெட்டியாக. இதையும் சேர்த்துட்டு பாஸ்மதி அரிசியை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச அரிசியவும் போட்டு நல்லா 2 விசில் விட்டு இறக்கணும். அப்படின்னா கீழே அடி பிடிக்காமல் நீட்டாக நல்லா பொழுன்னு நமக்கு சாப்பாடு கிடச்சிரும். இதோடு நம்ம என்ன செய்யணும்னா நல்லா இதை லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு பேன் வச்சு அதில் நெய் போட்டு முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் நல்லா வறுத்தெடுத்து அது மேலே ஊற்றி நல்லா ஒரு கிளறி இறக்கணும். அப்படின்னா டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி. இதை நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக் கிரேவி எதோட வேணாலும் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.